विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் இரண்டாம் பாவகத்தில் ஏற்படும் தோஷங்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க இருக்கின்றோம். தோஷங்கள் அப்படின்னு சொல்றது குறைபாடுகள் அப்படின்றது நம்மளுடைய புரிதல். சரிங்களா? நம்ம உடல்ல ஒரு உபாதை ஏற்படுது. அந்த உபாதையோட நம்ம வாழ்நாளை எதிர்நோக்குவது இல்லை. அதை ஏதோ ஒரு மருத்துவத்தின் மூலம் அதை அதன் வீரியத்தை குறைப்பதற்கு நம்ம முயற்சி செய்யும் இல்லைங்களா? உதாரணமாக ஒரு சுகர் பேஷண்ட்டு, அந்த சுகர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் அதை கட்டுக்குள்ளே வைத்து கொள்ளலாம். ஒரு மெடிசன் எடுக்கின்ற பொழுது அது ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது முழுமையாக விலகாவிட்டாலும் நம்ம அதை வீரியத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கலாம். நாம் செய்யும் அந்த செயல்களால் நமது அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்லாமல் பாதுகாப்பாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தாமல் பார்த்துக்கலாம். தொடர்ந்து நமக்கு வந்திருக்கு, அடுத்து நம்மளோட குழந்தைகளுக்கு, அடுத்து நம்மளுடைய வம்சத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போகாமல் அந்த தோஷத்தை கட்டுப்படுத்தலாம். இப்போ இருக்கிற தோஷத்தை வீரியமாகாமல் கொஞ்சம் அந்த வீரியத்தை குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தோஷத்தின் முக்கியத்துவம், அந்த தோஷம் யாரால் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, அதற்கு ஏதேனும் விதிவிலக்குகள் உண்டா, அந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்ம லக்னத்துக்கு அவர் எந்த பாவத்தின் அதிபதி, அவர் பெற்ற ஆதிபத்தியம் என்ன அப்படின்லாம் நம்ம முதல்ல ஒரு சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தோஷத்தை பற்றி நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். இப்போ நாம பேச இருக்கின்ற இந்த தலைப்பு இரண்டாம் பாவத்தில் ஏற்படும் தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு பாவகம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது அந்த தோஷத்துல எப்படி யார் ஏற்படுத்துறாங்க, அதனுடைய தன்மைகள் எப்படி வெளிப்படுது, அந்த தோஷம் இருந்ததுன்னா ஒரு மனிதருக்கு எத்தகைய விளைவுகளை தருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதனால இப்போ நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த தோஷத்துக்கு ஒரு விதிவிலக்கு உண்டான்னு பார்த்துக்கோங்க. அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த லக்னத்துக்கு பார்க்குறீங்க, அந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இருக்கிறது, அவர் எந்த பாவாதிபதி அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த தோஷத்தின் வீரியத்தின் அளவை நம்ம கணக்கு செய்யும். சரிங்களா? இதை எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. அதே போல் ஒரு தோஷத்தை பார்க்குறோம் அப்படின்னாலும் நம்ம எடுத்தவங்க ஒருத்தனும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட சொல்வதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்குதுங்க, உங்களுக்கு இதனுடைய நிலைப்பாடை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்களா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் இதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அதனால இருவருக்குமே அது கொஞ்சம் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க இந்த இரண்டாம் பாவகத்தில் ஏற்படும் தோஷத்திற்கான காரணிகளை முதல்ல பார்ப்போம். இரண்டாம் இடம் என்பது குடும்பம்ங்க. எந்த ஒரு உயிர்காரகத்துவம் வரணும் அப்படின்னாலும் அதற்கு இரண்டாம் பாவகத்தில் அந்த அனுமதி அப்படிங்கிறது வேணும். உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை துணை, அதுக்கடுத்து வாரிசுகள், வம்சாவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி, தன வரவுகளை பொறுத்தவரைக்கும் அது நம்ம கையில் தங்கணும். வந்தாலும் ஒரு சிலருக்கு வந்த வழி தெரிஞ்சது, ஆனால் போன வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுவாங்க. அப்படி வந்ததுனால ஒரு நல்ல செலவுகளை செய்து ஒரு மன நிறைவை பெறுவதற்கு இல்லாத ஒரு நிலைப்பாடுகளை தந்துடும் அமைப்பு இந்த இரண்டாம் பாவகத்தால் ஏற்படும் தோஷத்திற்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாம் பாவத்தில் பொதுவாக உச்சகிரகங்கள் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. அதீத பலம் பெற்று உச்சம் அப்படிங்கிறது அதீத பலம் இல்லைங்களா? அது குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் பாவகத்தில் ஏற்படுவது சிறப்பல்ல. இது என்ன செய்யுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம்.
இதை பொறுத்தவரையிலும் மன வாழ்க்கையை வந்து சிறப்பாக செயல்பட கொடுக்குறதில்ல. ஒரு சிலருக்கு வந்து 2 தாரங்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கூட கொடுத்துடுது. ஒரு சிலருக்கு பிரிவை கொடுத்து விடுகிறது. ஒரு சிலருக்கு நிரந்தர பிரிவை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிற நிலைப்பாடுல இந்த 2ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கின்ற பொழுது ஏற்பட்டு விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ 2ஆம் பாவத்தில் ஒரு உச்ச கிரகம் இருக்குது, உடனே நம்ம எடுத்து நம்ம ஜாதகத்தில் இருக்குதான்னு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாதகத்துக்கு அந்த உச்சம் பெற்ற கிரகம் எந்த பாவாதிபதி அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மெயின். சரிங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் பாவாதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா, சுபாதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதையும் கூட சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த இரண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னும் பொழுது, பாவாதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் உச்சத்தன்மையில் இருக்குது அப்படின்னாக்கா அது தரும் வழி வேதனைகளை நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சீக்கிரமாக உணர்ந்து விடுகின்றோம். இதுவே வந்து ஒரு சுபாதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் நிலைப்பாடு அங்கே காணப்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு சுபாதிபத்தியம் பெற்ற கிரகம் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் அதுவும் அந்த கிரகமும் அதே வேலையை செய்யும். ஆனால் நாம் வந்து அதை வந்து உணர மாட்டோம். பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்னாக்கா, இதுவும் வந்து அந்த பிரிக்கிற வேலையை செய்யும். ஆனால் வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்துக்காக நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். அந்த தன்னுடைய குடும்பத்தின் மேன்மைக்காக அவங்க வந்து தானாகவே மனம் உவந்து மகிழ்ச்சியோட அந்த சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த அசுபகிரகம் செய்யும்போது கோர்ட்டு, கேஸு, கட்ட பஞ்சாயத்து இப்படி 4 பேருக்கு தெரிய வச்சு அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிரித்து விடும். பார்த்துக்கோங்க. ஆக ஒரு கிரகம் அப்படிங்கிறது தன்னுடைய பலனை முழுமையாக செய்யுது, செய்யணுன்ற பலனை முழுமையாக செய்யுது. அந்த பலனில் உள்ள அந்த வேரியேஷன் அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. அது அசுபத்தன்மைக்கும் சுபத்தன்மைக்கும் உள்ள ஒரு நிலைப்பாடு அப்படின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு 2ஆம் பாவத்தில் ஒரு உச்சகிரகம் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக அது வந்து மன வாழ்க்கை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அது வந்து சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 2ஆம் இடத்தில் 2ஆம் பாவகத்தில் மாந்தி, ராகு, கேது, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இந்த சனீஸ்வர பகவான், மொத்தம் ஒரு 5 பிளான்கள் சொல்லியிருக்கோம். பார்த்துக்கோங்க. சரிங்களா? மாந்தியோட சேர்த்தோம்னா 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், மாந்தி பெரியவர், மொத்தம் 6 பேர். இதில் யாராச்சும் ஒருவர் தனித்து இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் இது வந்து குடும்ப தோஷம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எட்டிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு நம்ம வந்து பார்ப்போம், அல்லது நம்மளுக்கு வருகின்ற வாடிக்கையாளர் ஜாதகங்களை அப்ளை பார்ப்போம், அல்லது நம்மளுடைய உறவினர்கள் ஜாதகங்களை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம முதல்ல வந்துட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதான்னு பாருங்கள். குரு பகவான் பார்வை இருந்ததுன்னா அதற்கு விதி விலக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துருங்க. அது தோஷம் அந்த அளவுக்கு இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல் வந்து லக்ன ரீதியாக பாருங்க, லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு இருந்தது அப்படின்னாலும், பலமான ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தது அப்படின்னாலும் அதனுடைய வீரியத்தின் அளவு குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போது உதாரணமாக ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்குவோம். ரிஷப லக்னத்திற்கு சூரிய பகவான் இங்கே வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு அவர் வந்து ஒரு 4ஆம் அதிபதி, கேந்திராதிபதி பார்த்துக்கோங்க. அப்போது அவர் வந்து சுபத்தன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வந்து விடுகின்றார். அவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இது போன்ற நாம் சொல்லக்கூடிய அந்த சங்கடங்களான விஷயங்களில் கொஞ்சம் அதனுடைய வீரியம் குறைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இதற்காக தான் நம்ம வந்து அங்கே ஒரு விதி இருக்குது அப்படின்னாலும் அந்த விதியின் வீரியம் எவ்வளோ தூரம் இருக்கும், அது எப்படி செயல்படும், அது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து மார்க் கொடுக்கலாம், அவங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடு ப்ரெசண்ட்டில் போயிட்டு இருக்குதா, கோச்சாரம் என்ன சொல்லுது, இப்படின்னு பல விஷயங்கள் ஆய்வு செய்யணும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அதை கொஞ்சம் பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கணும், அதை சீர்தூக்கி பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் நாம் வந்து வலியுறுத்துறோம். சரிங்களா? ரைட். இந்த பாவக்கோள்கள் அப்படிங்கிறது
தனித்து இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தாலும் இது என்ன பலனை கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்குவோம். பெரும்பாலும் வந்து இந்த பாவக்கோள்கள் 2ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது உயிர்காரகத்துவத்தை தான் இது வந்து பலவீனப்படுத்துது. பொருள் காரகத்துவத்தை அதிகமாக வந்து கையில் எடுத்து பலவீனப்படுத்துவதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொருள் காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது. ஆனால் உயிர்காரகத்துவம் என்று வருகின்ற பொழுது முதல்ல வந்து காலகாலத்தில் வந்து முதல்ல திருமணத்தை கொடுப்பதில்லை. அதில் வந்து ஒரு தடை தாமதம் எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும் அந்த திருமணம் கைகூடி வருவதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. முதல்ல திருமணம் நடந்ததுன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து வம்சாவளியை பற்றி யோசிக்கணும், குழந்தையை பற்றி யோசிக்கணும் இல்லைங்களா? அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறத வந்து தடை தாமதங்கள் வருத்தங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போயிட்டு விட்டுரும் பார்த்துக்கோங்க. இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க வந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒரே இடத்துல இருப்பதில்லை. ஒவ்வொரு இடத்துல பிரித்து வச்சு அது வந்து சங்கடப்படுத்தும் அமைப்பாக இந்த தோஷம் அப்படிங்கிறது அமைஞ்சு போகுது. ஒரு சிலருக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பா இல்லாம போயிடுது. அது எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, 10 பைசா கூட கையில நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள்லாம் இது வந்து கொடுத்துட்டு பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இந்த குடும்ப தோஷம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மனதிற்கு நிறைவில்லாத ஒரு கெட்ட தோஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. சரி, இது இருக்குது, இதுக்கு என்ன நிவர்த்தி அல்லது இதை எப்படி வந்து நம்ம என்ன செய்து இதை வந்து ஒரு வீரியம் அடையாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, புனித நீராடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. அன்னதானங்கள் வழங்குவதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம். புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ ராமேஸ்வரம், அடுத்ததாக வந்து மதுரை கள்ளழகர் கோயில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பாபநாசம், இப்படி அல்லது கங்கையில் நீராடுவது, சமுத்திரங்களில் நீராடுவது, இதெல்லாம் வந்து புனித நீராடுவதற்கான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்குவாங்க. குடும்பத்தோடு சென்று இங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து நீராடி தெய்வ ஆராதனை செய்வது, அந்த தெய்வங்களின் திருவடிகளை இருக்க பற்றி கொள்வது, அவர்களை சரணாகதி அடைவது, தொடர்ந்து வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவது, வீட்டை வந்து சுத்தப்படுத்தி அந்த மழை நீர்களை வந்து பிடிச்சு வச்சு சுத்தமான மழை நீர்களை வீட்டில் வந்து தெளிச்சுக்கிட்டு வரலாம். எங்களால் ரொம்ப வசதி இருக்குது அப்படின்னாக்கா கோவில்களுக்கோ அல்லது ஏழ்மையில் இருக்கும் அன்பர்களுக்கோ நம்ம வந்து ஒரு பசுவையும் கன்றையும் வந்து தானமாக கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்யலாம். குலதெய்வ வழிபாடை நீங்கள் வந்து முதல்ல வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணும் அப்படின்ட்டு இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அதனால் வந்து முடிந்தவரை உங்களை பொறுத்தவரை இது வந்து 2ஆம் பாவத்தில் தோஷம் ஏற்படுவதனால அடுத்தவங்களை பற்றி குறை கூறும் அந்த பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். மற்றவங்க இல்லாத போது அவங்கள பற்றி உயர்வாக பேசுவதனாலும் தாழ்வாக பேசுவதனாலும் அது வந்து சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால வந்து பேச்சை குறைத்து கொள்வது, 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை 1 வார்த்தையோடு நிறுத்திக்கணும், சுருக்கமாக்கிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இது போன்ற பரிகாரங்களை கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதன் வீரியம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து 2ஆம் இடத்தில் ஏற்படும் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது போது வாக்கு தோஷம். வாக்கு தோஷம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்துக்கு பாவாதிபதி தொடர்பு ஏற்படுவது, இது வாக்கு தோஷம். 2ஆம் அதிபதியோட பாதகாதிபதி தொடர்பு பெறுவது, இதுவும் வாக்கு தோஷம். காரகரோட பாதகாதிபதி தொடர்பு பெறுவது, இதுவும் வாக்கு தோஷம். காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது புத பகவான். இந்த 3 நிலைகள்ல எந்த நிலை இருந்தாலும் அது வந்து வாக்கு தோஷம் பார்த்துக்கோங்க. இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பேச வைத்தா அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குது. அதனால வந்து பேசும்போது கவனமாக பேசுவது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இவங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாக்கு தோஷம் இருப்பவர்கள் மாதத்துல ஒரு நாள் மூல நட்சத்திரம் அன்னைக்கு மௌன விரதம் இருப்பது சிறப்பு. சரிங்களா? இதை கடைபிடிச்சு பாருங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு வீரியத்தின் அளவு குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இன்றைய பதிவுல 2ஆம் பாவகத்தில் ஏற்படும் ஒரு 3 விதமான தோஷங்களை பற்றியும், அது ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதற்கு என்ன செய்து அதன் வீரியத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற பரிகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். இதில்
2ஆம் இடத்தில் ஒரு உச்சகிரகம் இருக்கின்ற பொழுது அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லலை. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, எதிர்பாலினத்துல அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு இணைவை இணைப்பது சிறப்பு. உதாரணமா ஒரு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துங்க, 2ஆம் இடத்துல வந்து ஒரு உச்சகிரகம் இருக்குதா வச்சுக்குவோம். சரிங்களா? இது ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகம், உதாரணமா நம்ம வந்து மிதுன லக்னத்தை எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கங்க. இது ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதே போல வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம், அது மிதுன லக்னமாக தான் இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. எந்த லக்னமாக இருந்தாலும், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு 2ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது இந்த தோஷத்தை சாமியம் செய்து விடுகிறது, சமன் செய்து விடுகின்றது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எட்டிவிடும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வர ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்க. இது போன்ற அமைப்புகள் இருந்து நீங்க ஏதேனும் அந்த நிலைப்பாட்டை தொட்டு இருக்கலாம், அல்லது கடந்து வந்திருக்கலாம், அல்லது அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அப்படி ஏதேனும் ஒரு அன்பர்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகத்துல இருந்து அவங்க சந்திச்சிருக்கலாம். அது போன்ற அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள். அது 4 பேருக்கு வந்து நிச்சயமாக வந்து உதவும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப இந்த பதிவு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.